Hello viewers, welcome to my channel Sreeja உலகம். நம்மளோட சேனல்ல ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆரி ஒர்க்ல பேசிக் ஸ்டிட்சான செயின் ஸ்டிட்ச் எப்படி நம்ம ஸ்டிட்ச் பண்ணனும்ங்கறத சொல்லி தர போறேன். ஆரி ஒர்க்னாலே முதன்மை ஸ்டிட்சா இந்த ஸ்டிட்ச் தான் இருக்கும். இதல தான் மத்த எல்லா ஸ்டிட்சுமே ரெடி பண்ண முடியும். பழகுறவங்க ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஸ்டிட்ச் வந்து ஈஸியா கத்துக்க முடியும். ஜரி த்ரெட்டோட ஒரு முனை எடுத்துக்கோங்க. அதை 2 இல்ல 3 முடிச்சு போட்டு நல்லா மொத்தமா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நல்லா டைட்டா இருக்கா பாத்துக்கோங்க. இந்த பக்கம் மொத்தமா இருந்தாதான் இது நமக்கு அடியில விட்டு ஸ்டிட்ச் பண்ணும்போது இது புடிங்கிட்டு வராம இருக்கும். அப்புறம் மீதி இருக்கிற அந்த நீளமா இருக்க நூலை வந்து கட் பண்ணிடலாம். இந்த முடிச்சு போட்ட த்ரெட்டை வந்து நம்ம அப்படியே பிரேம் கீழே கொண்டு போணும். இந்த த்ரெட் வந்து கீழே போனதுக்கு அப்புறம் நம்ம உள்ள ஊசி விட்டு நூல் வெளியே எடுப்போம். அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த நூல் எந்த பொசிஷன்ல இருக்கணும்னா முதல்ல இந்த 2 விரலால இப்படி பிடிச்சுக்கோங்க. நாட் போட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இதை வந்து இந்த ஆள்காட்டி விரல்ல இப்படி சுற்றி மறுபடியும் அந்த ஏற்கனவே முடிச்சு போட்ட இடத்துலையும் இந்த நூலை விடணும். இதை அப்படியே கீழே கொண்டு போகணும். ஊசியை குத்தி மேல் இருக்கிற நூலில் ஊசியை மாட்டி அப்படியே த்ரெட் அப்படியே மேலே எடுத்துக்கோங்க. நாட் வந்து துணியோட லாக் ஆகிற மாதிரி வச்சுட்டு கை எடுத்துக்கோங்க. இப்போது மறுபடியும் ஊசி உள்ளே விட்டு ஒரு சுற்றி திருப்பி மேலே எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஊசியை உள்ளே விட்டு ஒரு சுற்றி அதே போல் மேலே எடுத்துக்கோங்க. திரும்பவும் ஊசியை உள்ளே இறக்கி ஒரு சுற்றி த்ரெட்டை ஊசியில் மாட்டி மறுபடியும் வெளில கொண்டு வாங்க. ரொட்டேட் பண்ணி மறுபடியும் ஊசி உள்ளே விட்டு த்ரெட்டை ஊசியில் மாட்டி வெளில கொண்டு வாங்க. செயின் ஸ்டிச் போடும்போது ஃப்ரேமுக்கு கீழே நம்மளுக்கு இப்படி தான் வரும். நீங்கள் போட ஆரி ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக பழகிடலாம். நிறைய வாட்டி போட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வேகமாக ஆரி ஒர்க் போட பழக்கமாகும். ஸ்கேல் வச்சு நல்லா ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே இதே மாதிரி போட்டு பழகுங்க. ஆரி ஸ்டிச் வந்து போட தான் உங்களுக்கு பழகுமே. அப்போ தான் ஃபாஸ்ட்டும் வரும். கீழே வந்து த்ரெட்டை மட்டும் லூஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நீடில் வச்சு இழுக்கும்போது உங்களுக்கு வந்து த்ரெட் லூஸாக வரும். துணி தைக்கிற நூல் அப்படி இல்லைனா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து கட் ஆகாமல் வரும். இதுதான் ஆரி ஒர்க்கோட பேசிக் ஸ்டிச்சு. இந்த ஆரி ஸ்டிச் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் மற்ற எல்லா ஒர்க்ஸுமே ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் இது ஈஸியாக வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.